செய்யணும்? அந்த குழந்தைய என்ன செய்யணும்? என்ன பாப்பா ஏன் அழுகிறீங்க, என்னாச்சு, அப்பா அம்மா காணாமா எப்படின்னு கேட்காம கேட்கக்கூடாதா? கேட்கணும். கேட்கலாமா? இல்ல, கேட்கணும். கேட்காதான் மனுஷன். கேட்கலாம் அந்த அறிஞர் என்ன சொல்றாரு, அவன் சந்தேகப்படு. மனுஷனே இல்ல, மனுஷனே இல்ல. இன்னைக்கு குழந்தைகளா நீங்க எல்லாம் ரொம்ப இறுக்கமா இருக்கீங்க, அப்படித்தானே? சிரிக்க முடியல, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல, மகிழ்ச்சியா இருக்க முடியல, ஒரு வெறுப்போட இருக்கிறோம். அப்பா அம்மா பார்த்து எதிரியா பாக்குறோம். அம்மா இல்லையா? ஒரு என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு வந்து நீ அடுத்த பொருள் திருடிட்டு வாங்க அம்மா சொன்னாங்களா? பொய் சொல்ல சொல்லி கொடுத்தாங்களா? பள்ளிக்கூடத்தை ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? எங்க கத்துக்கிட்டீங்க? எங்க கத்துக்கிட்டீங்க? அம்மா இல்லையா? அதான் உறவு. இன்னைக்கு உறவு தான் அதிகம் வலியுறுத்தப்படுவது எதற்காக என்றால், ஒரு மனிதன் நல்லவனாக சிறந்தவனாக மாறுவதற்கு நல்ல உறவுகள் வேண்டும். நல்ல உறவுகள் வேண்டும், பாசமான உறவுகள் வேண்டும், தட்டி கொடுக்கக்கூடிய உறவுகள் வேண்டும், உற்சாகப்படுத்தக்கூடிய உறவுகள் வேண்டும், கைதட்டி 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 மேலே கொண்டு போகக்கூடிய உறவுகள் வேண்டும். அதைத்தான் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு வாழ்ச்சியாக தருகின்றேன். மனிதன் என்பவன் ஐக்கியூ இருக்கு, ஈக்யூ டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் கொஹெஷன்ஸ் நம்ம அறியாமலேயே நம் சார்ந்த மதங்கள் மூலமாக வருகின்றது. ஒரு மனிதன் ஆர்கியூ ரிலேஷன் கொஹெஷன்ஸோட உறவு தளத்திலே வளர வேண்டும், உறவுகளை சம்பாதிக்க வேண்டும். இந்த உலகத்தோடு போகும் என்ன எடுக்க போறோம்? ஒன்னே எடுக்க மாட்டோம். நிறைய இறப்பு சடங்குல போய் நிக்கிற போது என்ன கேட்பாங்கன்னா, அந்த அம்மா காலில் மிஞ்சி போட்டு இருந்துச்சுவாங்க, மிஞ்சி எடுக்க போறாங்க காலில். வெளியேற்றுகின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு கருவி அது. அந்த மிஞ்சியை கூட விட மாட்டாங்க. அடக்கம் பண்ணும்போது காலில் மிஞ்சி முடிச்சு பாரு, எடுத்துறத. இறக்கும் போது எதையும் எடுத்து சொல்வதே இல்லை. அம்மா இல்லையா? சாகின்ற போது நம்ம உலக எதையும் என்ன செய்யல, எடுத்து போகவே இல்லை. எதை மட்டும் எடுத்து போகிறோம்? நல்ல மனுஷனை வாழ்ந்தாயா, நல்ல உறவுகளையா, நல்ல நண்பர்கள் இருந்தாங்கயா, நல்ல சொந்தம் இருந்துச்சு, இவனால இந்த சமுதாயம் நல்ல மாறிச்சு அப்படிங்கிற நல்ல ஒரு மனுஷனா வாழ்றதுதான் இந்த நிலை. அது ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு கல்வி நிலையம் சொல்லித் தருகின்ற செய்தி இதுதான். இந்த புத்தகத்தை படிக்கின்ற போது நான் அறிந்துள்ள செய்தியும் அதுதான். ஒரு மனுஷனுடைய மூளையை நாம் அப்படியே உள்வாங்கி இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய எழுத்தாற்றலை உள்வாங்கியிருக்கோம், சொல்லாற்றல் வாங்கியிருக்கிறோம், சிந்தனை சக்தி உள்வாங்கி இருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சிந்தனை ஜீவி, சிந்திக்கிறத மனுஷனுடைய அடையாளம். இவற்றையெல்லாம் உள்வாங்கி வைத்திருக்க நீங்கள் அனைவரும் வெறும் புத்தகத்தை படித்தவரும் மட்டுமல்லாக இன்னும் நிறைய புத்தகங்களை படிக்கணும். புத்தகம் எழுதுகிறவர்களாக நீங்கள் மாறணும். உங்க ஆசிரியர் முன்னாடி மற்ற ஆசிரியர்கள் முன்னாடி சொல்லிட்டு போறேன், யாராவது உங்களை வந்து நீங்க புத்தகம் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எழுதுங்க. அந்த புத்தகத்துக்கான பப்ளிஷ் செலவை நாங்க எடுத்துக்கிறோம். வந்து எழுதணும் என்றால் ஒரு மாணவன் எழுதுகின்ற போது வெறுமனே அது புத்தகம் மட்டும் விடுவதில்லை. 4000, 40,000, 4 லட்சம் மாணவர்களை போய் அந்த புத்தகம் சென்றடையும். ஏனென்றால் ஒரு மாணவனுக்கு உந்து சக்தியே, இவன் எழுதுற நான் எழுதுவேன், இவன் பேசுற நான் பேசுவேன், இவன் நடிக்கிறான் நான் நடிப்பேன், இவன் வந்து சிறப்பா வந்து மேடையில் பேச முடியுது, நானும் பேச முடியுது.